Welcome friends. Welcome to our Guruvin Money channel. Now we are going to see about English grammar. The topic is direct and indirect speech. This topic is very common to 6th standard to college students. So let me start guys. Okay. So இன்னைக்கு நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பற்றி பார்க்க போகிறோம். அதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 4 டைப்ஸில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸ்டேட்மெண்ட், அசர்ட்டிவ், ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ட்டிவ். ஓகே. அண்ட் செகண்ட் டைப் இஸ் இன்டரோகேட்டிவ். தேர்ட் டைப் இஸ் இம்பரேட்டிவ். And the fourth type is exclamatory. Okay. Whether my voice is audible to you? Okay, sir. Whether my voice is audible to you? Okay. So let you raise your voice please. Because I can't hear your voice. Okay. So raise your voice and speak, okay? Okay, sir. Okay. Statement or assertive. We are going to see about direct and indirect speech. We are saying one statement to another person. That statement we are saying directly. டைரக்டாக நீ ஒரு விஷயத்தை கன்வே பண்ண அப்படின்னா அதை தான் நம்ம டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். இன்டைரக்டாக ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிற விஷயத்த இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அதை இன்டைரக்டாக கன்வே பண்ணுறது தான் இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்ம இந்த கொஷினை நல்லா 1 டைம்க்கு 2 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கொஷின் பேட்டர்னில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு கொஷினாகவே நம்மளுக்கு வரும். அதில் 1 கொஷின் கேரிஸ் 2 marks. So this topic is very important and it is very easy. Okay. So statement we are going to see about now. Statement or assertive. ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு நேம் தான் என்னதுன்னா அசர்ட்டிவ். ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னது? Assertive. அசர்ட்டிவ். ஓகே. ஸோ now I will say one example for statement. Okay. Before that you need to know about the important rules we need to follow for statement. Okay. ஸோ கொஷினில் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வேர்டை தான் நான் உனக்கு சொல்ல போகிறேன் இப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ கொஷினில் சே அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். அதாவது உனக்கே தெரிஞ்சிடும் இது டைரக்ட் ஸ்பீச்சா இன்டைரக்ட் ஸ்பீச்சா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா கொஷினில் that இந்த மாதிரி எந்த லிங்கிங் வேர்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த டீச்சர் சேஸ் கமா த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொட்டேஷன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கமா அண்ட் கொட்டேஷன் மார்க் இருக்கும். we need to remove that quotation mark and comma and we need to rewrite in indirect speech. Did you understand? Yes, sir. ஓகே. ஸோ அந்த கொட்டேஷன் மார்க் கம்மா இருந்துச்சுன்னா அதை டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். அதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கொட்டேஷன் மார்க் கம்மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு லிங்கிங் வேர்டை ஆட் பண்ணுவோம். அது ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரோகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி 4 டைப்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் சே அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன போடணும்னா சே தான் போடணும். என்ன போடணும்? சே தான் போடணும். ஓகேவா? தென் சே டூ. எப்படி? சே டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதும்போது டெல் அப்படின்னு போடணும். எப்படி போடணும்? டெல்லுன்னு போடணும். ஓகேவா? இந்த மாதிரி உனக்கு நான் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் சொல்லி தந்தேன்னா நீ சேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நோட்ஸ் எடுக்கணும்னாலும் இங்கே நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென்
இன்டைரக்ட் ஸ்பீச்சில் செட்டுன்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணும்போது செட்டுன்னு தான் எழுதணும். ஓகேவா? எப்படி சேன்னு இருக்கும்போது நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் சேன்னு எழுதுகிறோமோ அதே மாதிரி செட்டுன்னு இருந்தாலும் செட்டுன்னு தான் எழுதணும். தென் செட் டு அப்படின்னு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் டைரக்ட் ஸ்பீச்சில். இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ணும்போது டோல்டுன்னு எழுதணும். ஓகே, ஸோ சேன் இருக்கும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணும்போது சேன் தான் எழுதணும். செட்டுன்னு இருக்கும்போது செட்டுன்னு தான் எழுதணும். செட்டு டூன்னு இருக்கும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டோல்டாக சேஞ்ச் ஆயிரும். சே டூன்னு இருந்துச்சுன்னா எப்படி சேஞ்ச் ஆகும்? டெல். ஓகேவா? சேஸ் டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா டெல்ஸ். வி நீட் டு ஆட் எஸ் at the end of the word. Did you understand? Yes, Akka. Okay. So இந்த ரூல்ஸ் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்ல ஃபாலோ பண்ண போறோம். The another word for statement is called as assertive. Okay. ஸோ இதுதான் நம்மளுக்கு டைரக்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்டைரக்ட்க்கு சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் இன்டைரக்டில் இந்த இது இருந்துச்சுன்னா டைரக்ட்க்கு சேஞ்ச் பண்ணும்போது இதே தான் வரும். ஓகேவா? The main linking word we need to use in statement is that. Okay. linking word நம்ம யூஸ் பண்ண போறோம்ல அது என்ன வேர்ட்னா that. கொஷின்ல உள்ள கொட்டேஷன் மார்க்கையும் கம்மாவையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கம்மாக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ற வேர்ட் that. we need to remove the quotation and comma. Instead of comma we need to add that as linking word. Okay. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னது ஃபுல்லாக ரூல்ஸ். டைரக்டில் இப்படி இருந்துச்சுன்னா இன்டைரக்டில் இப்படி சேஞ்ச் பண்ணணும். இன்டைரக்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை டைரக்டில் இந்த ரூல்ஸ் வச்சு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? லிங்கிங் வேர்டுங்கிறது that. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see about interrogative. We already learnt this interrogative statement as well as exclamatory in punctuation. What do you mean by punctuation? Comma, full stop. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா at the end of the sentence வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். கொஸ்டின் ரைஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் போடணும். எக்ஸ்க்ளமேட்டரி ஆச்சரியப்படுற மாதிரி, சேட், ஹாப்பி இந்த மாதிரியான நம்ம இதை உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி ஆச்சரிய குறி போடணும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அட் த சேம் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இன்டரோகேட்டிவ் அப்படின்னாலே அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வி நீட் டு பிளேஸ் கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் இஸ் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் மார்க் இருந்தால் தான் இது இன்டரோகேட்டிவ் அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ண முடியும். எல்லா கொஸ்டின்லையுமே நம்மளுக்கு வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்கன்னு கிடையாது. ஓகே, ஸோ அது என்ன இன்டரோகேட்டிவாக என்னன்னு நம்மளே தான் ஃபைன் பண்ணணும். கொஸ்டினை 1 டைம்க்கு 2 டைம்ஸ் ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்டரோகேட்டிவ் அப்படிங்கிறது என்னது? One person is raising question to another person. That is defined as asked or inquired. Inquired. Asked அப்படின்னா இப்போ நான் உனக்கிட்ட கேட்கேன், ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன். Did you ate your food? Did you finish your homework? So I am raising the question to you. I am asking the question to you. You are asked the question by me. So asked அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். கொஷின் கேட்கும், அதனால அந்த ஆஸ்க்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். என்கொயர்டு அப்படின்னா என்கொயரி நடத்துகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போமா? கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அங்கே என்ன நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான இதுதான் என்கொயரின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதை என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ இந்த இதை தான் என்கொயரின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, little bit raise your voice. Okay ka. Okay. So asked or inquired இதை தான் நம்ம இன்ட்ரோகேட்டிவ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அதோட கனெக்டிங் வேர்ட், ரூல்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இப்போ பாரு, இன்ட்ரோகேட்டிவை பொறுத்த வரைக்கும் WH கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. WH கொஸ்டின் அப்படின்னா who, whom, why, what, when. Okay, so
which are the words are starting from WH, it is called as WH question. எதெல்லாம் WHல ஸ்டார்ட் ஆகுதோ அதை வந்து நம்ம WH கொஷின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கொஷினை ரைஸ் பண்ணக்கூடிய வேர்டாக இருக்கும். இப்போ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுதா? ஸோ இதை தான் நம்ம WH கொஷின்னு சொல்லுவோம். as well as how அப்படிங்கிற வேர்டும் இன்டரோகேட்டிவ் தான் மென்ஷன் பண்ணும். ஆனால் ஹவுங்கிற வேர்டை வச்சு நம்மளுக்கு இன்ட்ரோகேட்டிவ்லேயும் வரும், எக்ஸ்க்ளைமேட்ரிலையும் வரும். அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் கொஸ்டினை ரீட் பண்ணணும். இப்போ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறேன். இது எந்த கைண்ட் ஆஃப் இது? இன்டரோகேட்டிவ். ஹவு ஷீ இஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல், ஷீ இஸ் பிரெட்டி அப்படின்னு சொல்கிறேன்னா எக்ஸ்க்ளைமேட்ரி. அதை தூக்கி நம்ம வந்து இன்ட்ரோகேட்டிவ்னு போட்டுறக்கூடாது. புரியுதா? ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். WH கொஷின் ப்ளஸ் ஹவுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதையும் நம்ம இன்ட்ரோகேட்டிவ் தான் சொல்லணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா எஸ்ஆர் நோ டைப் கொஷின். நான் கேட்குற கொஷின் வந்து ஆமா இல்லை, எஸ் ஆர் நோ. It will indicate these two answers alone, whether it is yes or no. So, did you finish your homework? அப்படின்னு கேட்குறேன். எஸ் அப்படில்லாட்டி நோ. இப்படி ஏதாவது எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு ஆன்சரை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் இது. ஓகேவா? இதோட கன்ஜக்ஷன் வேர்டு என்ன அப்படின்னா இஃப். இஃப் அப்படி இல்லாட்டி வெதர். ஓகேவா? இஃப் அப்படி இல்லாட்டி வெதர். ஓகே ஓகே. ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இன்டரோகேட்டிவ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதுக்குள்ள ரூல்ஸ் பார்த்துட்டோம். அப்படி தானே? WH கொஷின், எஸ்ஆர் நோ டைப் கொஷின், கன்ஜக்ஷன், லிங்கிங் வேர்ட் இஃப் ஆர் வெதர். Okay. Next we are going to see about imperative. What is meant by imperative? Imperative அப்படின்னா command, order or request. Imperative-னா என்னது? Command, order இல்ல request. இப்போ நம்ம வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் shut the door, keep quiet அப்படின்னு சொல்லிட்டு சில சாதாரண சென்டென்ஸ்லாம் பார்த்துருப்போம். அப்போனா அதுக்கு எப்படி யூ ஆர் ஆஸ்க்டு டு பி குவைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? இம்பரேட்டிவ் அப்படின்னாலே ஆர்டர் பண்ணுறது, உத்தரவு போடுறது, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ரெக்வஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டை யூஸ் பண்ணி கேட்போம் தெரியுமா? அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, கெஞ்சி கேட்குறது, கைண்ட்லியாக கேட்குறது. கமாண்ட் அப்படின்னாலும் ஆர்டரோட சேர்ந்து தான் நம்மளுக்கு வரும். புரியுதா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ இந்த இம்பரேட்டிவ்க்கு லிங்கிங் வேர்டு என்னது அப்படின்னா டு, அப்படி இல்லாட்டி நாட் டு. நாட் டு. அதே மாதிரி இம்பரேட்டிவ்க்கு வந்து அட்வைஸ், என்னது அட்வைஸும் வரும். சரியா? அட்வைஸ் வந்து டீச்சர்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம், பேரண்ட்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம், டாக்டர்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம், யார் கொடுக்கறதுனால இருக்கலாம் அட்வைஸ். ஓகேவா? நான் வந்து கமாண்ட், ஆர்டர், ரெக்வஸ்ட் மட்டும்தான் சொன்னேன், அட்வைஸையும் சேர்த்துக்கோ. ஓகேவா? ஓகே. Whether I am audible to you? Whether I am audible to you? Answer to me. Madhumita? Whether my voice is audible?
whether my voice is audible to you? imperative அப்படிங்கிறதுல நான் ஆல்ரெடி ஆர்டர், கமாண்ட், ரெக்வெஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆமாக்கா. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது அட்வைஸ். ஓகே, ஸோ அட்வைஸ் அப்படின்னா டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், நெய்பர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய அட்வைஸை தான் நம்ம வந்து இம்பரேட்டிவ் அப்படிங்கிறதுல கொண்டு வரோம். ரெக்வெஸ்ட்டுக்கு நான் உனக்கு மீனிங் சொல்லிட்டேன். அண்ட் தென் ஆர்டருக்கும் நம்ம தெரிஞ்சிட்டோம். கமாண்ட் அப்படின்னா கமெண்ட்ரி சொல்லுவோம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் மிலிட்ரி சோல்ஜர்ஸ். அவங்க ஆர்டர் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கமாண்ட்ரி இருப்பாங்கல்ல, ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கமாண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த கமாண்டுக்கும் ஆர்டருக்கும் நீ புரிஞ்சுக்கோ. ஓகே, ஸோ இந்த இம்பரேட்டிவ்ல கனெக்டிங் வேர்டு என்ன அப்படின்னா டு ஆர் நாட் டு. இப்போ த பேஷண்ட் செட் கமா கொட்டேஷன் போட்டு டேக் த மெடிசன்ஸ் ரெகுலர்லி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போனா நம்ம என்ன பண்ணணும்னா த டாக்டர் செட் டு டேக் த டாக்டர்ஸ் அட்வைஸ் த பேஷண்ட்ஸ் டு டேக் த மெடிசன்ஸ் ரெகுலர்லி. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ஆர்டர், கமாண்டோ ரெக்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. அப்படி தானே? ஸோ இந்த டூ அப்படிங்கிற கனெக்ஷன் வேர்டை போட்டு நம்ம எழுதிடுறோம். ஓகே ஓகேக்கா. ஸோ இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுதான். அதே டாக்டர் வந்து பேஷண்ட் கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றாங்க. ஓகேவா? The doctor said, comma, don't drink cold water. Doctor ordered. The doctor said, ஓகேவா, don't drink cold water அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் வந்து என்னைக்குமே ஆர்டரோ கமாண்டோ பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அட்வைஸ் தானே பண்ணுவாங்க. The doctor advise patient not to take cold water. இப்போ அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரெண்டாவது சென்டென்ஸில் கோல்டு வாட்டர் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ நம்ம டோன்ட்டுன்னு இருக்கிறனால நாட் டூங்கிற வேர்டை நம்ம போடணும். ஓகே, ஸோ ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னா டோன்ட் இருந்துச்சுனாலே நாட் டூங்கிற வேர்டை நம்ம போட்டுடணும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Okay, so we are going to see about exclamatory sentence. So already I told about what is meant by exclamatory. So exclamatory அப்படிங்கிறது happiness, sadness, exclaimed with joy, exclaimed with sorrow. exclaimed with joyனா சந்தோஷத்தில் அவனோட வெளிப்படுத்துகிறான். exclaimed with sorrow அப்படின்னா அவனோட கஷ்டத்தை வெளிப்படுத்துகிறான். இப்போ உன்னோட ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நீ ஆசைப்பட்டபடி உனக்கு ட்ரெஸ்ஸு கிடச்சிட்டு அப்படின்னா இட் இஸ் த கைண்ட் ஆஃப் exclaimed with joy. Okay, did you understand the meaning? Yes, akka. For exclaimed with sorrow, இப்போ தான் நீ ஒருத்தவங்கள வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்க, அடுத்த செகண்ட் உனக்கு கால் வருது, he met with an accident. ஓகே, ஸோ ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வந்து ஒரு டைமில் ஷாக்கிங் ஆகி ஒரு இது வந்துடும், அப்படி தானே? அந்த டைமில் நம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்க மாட்டோம். ஸோ இதை தான் நம்ம சாரோ, சேட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்க்ளைமேட்ரிக்கு கனெக்ஷன் வேர்ட், லிங்கிங் வேர்டு என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளைம்டு. என்னது? எக்ஸ்க்ளைம்டு. ஆனால் அது எக்ஸ்க்ளைம் வித் ஜாய் or exclaim with sorrow, we only need to find out from the question. Okay, and in the question only, in the direct speech only, they will place the quotation, comma as well as exclamatory symbol. But when we are changing to indirect, we need to remove that all. Okay, statement க்கு எப்படி that அப்படிங்கிறது
கனெக்ஷன் வேர்டாக இருந்துச்சோ அதே மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரிக்கும் கனெக்ஷன் வேர்டு என்னதுன்னா that தான். ஓகேவா? அதே மாதிரி இன்னும் நீ வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திஸ் அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம thatன்னு சொல்லுவோம். ஓகேவா? அகோ அப்படின்னா பிஃபோர். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆன வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்க்கு மாற்றும் போது நம்ம அந்த வேர்ட்ஸை வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியும். ஹீன்னு இருந்துச்சுன்னா ஹிம்ன்னு போடணும், ஷீன்னு இருந்துச்சுன்னா ஹெர்ன்னு போடணும், திஸ்ன்னு இருந்துச்சுன்னா தேட். தீஸ் வில் பி சேஞ்ச் டு தோஸ், ஹியர் வில் பி சேஞ்ச் டு தேர். Okay, so at first we need to know all the changes about this, then only we can easily change this answer. Okay. ஸோ இப்போ நான் டீச் பண்ணதை வச்சு உனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். as well as the எக்ஸாம்பிள்ஸும் நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னா நீ ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்து இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்குள்ள சேஞ்சஸ் வந்து நான் உனக்கு ஒரு வீடியோவாக நம்ம போடுவோம். ஸோ அது மூலியமாக டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா we are easily able to score full marks. Okay. So now we had seen these 4 types clearly. Now we are going to see about the examples for each type. Okay, so now I'm going to tell about the example for statement. So in the question வந்து டைரக்டா இன்டைரக்டாங்கிறத நீ தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? Let you try. Okay, whether it is correct or wrong, no problem, but we need to try, then only we can write without any mistakes in the examination. Did you able to understand? Yes, Akka. Okay. So, first question, you only need to find out whether this is statement, direct speech or indirect speech, and you need to change the conversion. Okay. So, first question is, he said, comma, quotation, I am tired now. He said, comma, quotation mark, I am tired now. Statement இதுல வந்து direct speech. Direct speech. Direct speech வந்து I said. I said கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? him இல்லை. இப்போ உனக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணால் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் அந்த 4த்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு நீ எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பாரு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் he said, I am tired now. இந்த சென்டென்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா he said that he was tired then. நம்ம என்ன பண்ணுறோம்? டைரக்டாக இருக்கிறத இன்டைரக்டாக மாற்றுறோம். இப்போ நான் என்னன்னா நான் வந்து உன்னைய பற்றி சொல்கிறேன். அவள் சொன்னா அந்த மாதிரி அவள் டயர்டாக இருக்கான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்படின்னு இது பண்ணுறது. இப்போ he said I am tired nowனா நான் வந்து சொல்கிறேன் அவள் சொன்னாள் நான் டயர்டாக இருக்கேன் அப்படிங்கிற வேர்டை நீ தான் சொல்கிற. அந்த he saidங்கிற வேர்டை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் அந்த I am tired now அப்படிங்கிற வேர்டை நீ தான் சொல்கிற சென்டென்ஸை. அப்போ டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக சேஞ்ச் பண்ணும்போது எப்படி ஆகும்? இன்டைரக்டாக சொல்லணும். அவன் உன்கிட்ட இப்போ நீ என்கிட்ட டைரக்டாக சொல்லியிருக்கிற விஷயத்த நான் இன்டைரக்டாக சொல்லுவேன். ஓகேவா? he said that he was tired now. ஐங்கிறது ஹீயா சேஞ்ச் ஆயிரும், ஆம்ங்கிறது வாஸா சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிட்டுல. ஸோ வாஸா சேஞ்ச் ஆயிரும். நவ்ங்கிறது தென்னா சேஞ்ச் ஆயிரும்.
ஓகேவா? புரியுதுக்கா. ஸோ இப்போதைக்கு நான் உனக்கு இந்த கிளாஸில் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் டீச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் ஆ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொஷின்ஸ் கேட்பேன், நீ ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே? ஆ ஓகேக்கா. அந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்குள்ள சேஞ்சஸையும் நம்ம பார்க்கலாம். ஆ ஓகே. ஸோ டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டேட்மெண்ட்? ஆ எஸ்க்கா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆ டாக்டர் செட், டாக்டர் செட், கமா, கமா, தாஸ் டு யூ ஸ்மோக் நவ். டாக்டர் கேட்குறாங்க தாஸ் அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட, நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணீங்களா, இப்போ ஸ்மோக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்காங்க. ஆ ஆ ஸோ அது டாக்டர் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ்லாம் ரெகுலராக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு விஷயத்த இப்படி கேட்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ டேப்லெட்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதே இது நம்ம எப்படி சொல்லுவோம்னா என்கொயர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆ ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உனக்கு, அப்படி தானே? ஆமாக்கா. இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா என்கொயர்ட் ஆர் ஆஸ்க்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆ ஸோ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா ஆ டாக்டர் என்கொயர்ட் தாஸ் டாக்டர் தாஸ் இஃப் ஹீ ஸ்மோக்டு தென். நவுங்கிறத நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், தென் நான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ நவ் வில் பி சேஞ்ச் டு தென். ஸ்மோக் இஸ் த ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஸ்மோக் வில் பி சேஞ்ச்ட் ஆஸ் ஸ்மோக்டு. ஓகே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் செட்டுக்கு பதிலாக என்கொயர்டுன்னு போட்டிருக்கோம். கொட்டேஷன் மார்க் கமாவெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தாஸுங்கிறது நம்ம அப்படியே போட்டுட்டோம். டூ யூ அப்படிங்கிற வேர்டு தான் இஃப் ஹீ அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? கனெக்ஷன் வேர்டு நான் இஃப் ஆர் வெதர் சொன்னேன்ல. ஸோ இஃப்ங்கிற கனெக்ஷன் வேர்டை போட்டு யூங்கிறது ஹீயா மாறி இருக்கு. ஹீயா மாறி. ஓகேவா? ஏன்னா டைரக்டாக டாக்டர் அந்த பேஷண்ட் கிட்ட தாஸ் கிட்ட கேட்கறத இன்டைரக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இப்படி தான் எழுதணும். ஓகே? ஓகே. Third question. For the third question, father said to the son, drink it. Father said to the son, drink it. So I had told that whether the statement is said by the father from direct speech, in the indirect speech we need to say that advice, isn't it? So father நம்ம அப்பா நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னா அட்வைஸ் தானே பண்ணுவாங்க. அவங்க மகன் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ட்ரிங்க் இட், தண்ணி குடி, இல்லை ஏதாவது ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த ஃபாதர் செட் டு த சன் அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகும்னா ஃபாதர் அட்வைஸ்டு த சன். We need to remove the quotation mark as well as comma and we need to add to. அப்படிங்கிற லிங்கிங் வேர்டை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த டூங்கிற லிங்கிங் வேர்டை தான் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு போடுவோம்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ இந்த ஃபாதர் செட் டு த சன் ட்ரிங்க் இட், திஸ் சென்டென்ஸ் வில் பி சேஞ்ச்ட் as ஃபாதர் அட்வைஸ்டு த சன் டு ட்ரிங்க் இட். Okay? So this is one kind of advice. Okay? Okay. So next, request. Request அப்படிங்கிறதுல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கேட்கணும்? The culprit said to the judge, pray pardon me. So அந்த culprit அப்படிங்கிறது யாருன்னா குற்றவாளின்னு அர்த்தம். கல்பிரிட்டுங்கிறது யாரு? குற்றவாளி. அப்போ இந்த குற்றவாளி வந்து ஜட்ஜ் கிட்ட சொல்றாங்க என்னைய மன்னிச்சிடுங்க. ஓகேவா? என்னைய மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, இந்த மாதிரி ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ப்ரே பாடன் மீ. ஏன்னா பாடன் அப்படிங்கிறது அவங்க எப்படின்னா இப்போ ஒரு என்ன சொல்கிறது,
ஒரு கல்பிரிட் இருக்கும்போது அவங்க வந்து அதுலேருந்து நம்ம எப்படி ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதான பார்ப்பாங்க. ஸோ அந்த கல்பிரிட் வந்து ஜட்ஜ் கிட்ட இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பெக்டு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். பெக்டு அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம வந்து பெக்கர்னு சொல்லுவோம்ல, பிச்சை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பெக்டு அப்படிங்கிற வேர்டும் இதுக்கு ரிலேட்டடாக தான் வரும். ஸோ த கல்பிரிட் பெக்டு த ஜட்ஜ் டு பார்டன் ஹிம். ப்ரே அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? செட் டு அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகிட்டு பெக்டுன்னு சேஞ்ச் ஆகிட்டு. ஏன்னா இது எதில் வருது? ரெக்வெஸ்ட். ப்ளீஸ்னு நம்ம போடலாம். ஆனால் இதில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி கெஞ்சி கேட்குறனால நம்ம பெக்டுன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? த கல்பிரிட் பெக்டு த ஜட்ஜ் டு பார்டன் ஹிம். பார்டன் ஹிம். ஹி மீ அப்படிங்கிறது ஹிம்னு வந்திருக்கு. சரியா? யார் சொல்கிறா? இப்போ ஜட்ஜு சொல்கிறாரு, அவனை வந்து இந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி கேட்டான் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா அவங்க ஹிம்முன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம ரெக்வெஸ்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அண்ட் தென் அந்த ஆர்டர் வச்சு அட்வைஸ் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ஆர்டரும் அதே மாதிரி தான். ஆர்டர் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற இது ஒரு சென்டென்ஸ் வரும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணும்போது ஆர்டர்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். லிங்கிங் வேர்ட் வந்து டு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ, எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய் அப்படிங்கிறது இருக்குல்ல. The principal said, கம்மா போட்டுட்டு bravo, well done my boys. என்ன சொல்கிறாங்க? பிரின்சிபல் வந்து ஒரு ஆச்சரியப்பட்டு அந்த பசங்களெல்லாம் பாராட்டுறாங்க. சரியா? அப்போ அவங்க எப்படி சோகமாக பாராட்டுவாங்களா இல்லை சந்தோஷத்தோட பாராட்டுவாங்களா? சந்தோஷத்தோட பாராட்டுவாங்க. அப்பனா நம்ம எப்படி போடணும்? The principal exclaimed happily that they had done well. ஏன் நம்ம தே போட்டோம்னா அந்த பாய்ஸ்னா நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ தே அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? that அப்படிங்கிறது என்னன்னா கன்ஜக்ஷன் வேர்ட். The principal said அப்படிங்கிறதுக்கு பதிலாக exclaimed happily அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, exclaimed happily-யா exclaimed sorrow-வான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். அட் த சேம் டைம் டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து bravo, அலஸ், ஹுரா, ஓ, ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி கொட்டேஷன் மார்க் போட்டு இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணிடணும். ஓகேவா? நீ இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது இந்த வேர்ட்ஸை எழுதக்கூடாது. இந்த பிராவோ அப்படிங்கிற வேர்டை நான் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது எழுதலை. ஒன்லி த பிரின்சிபல் எக்ஸ்க்ளைம்ட் ஹாப்பிலி that they had done well. That's all. So we need to avoid the word bravo. Instead of said, we need to written as exclaimed happily. Did you able to understand? Yes, sir. Okay. So this is the example for exclaimed with joy. Okay. So exclaimed with sorrow. He said, comma, what a great loss. உனக்கு இப்போ நஷ்டம் வந்துட்டு, அப்பனா நீ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாவா இருப்ப? சோகத்தோட இருப்ப, அப்படிதானே? அப்போ அவன் என்ன சொல்றான்னா, என்ன ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம எப்படி எழுதணும்? He exclaimed sorrowfully. It was a great loss. ஏன் நம்ம வாஸ் போடுறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்சது, பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா?
it was a great loss. இல்லாட்டி that was a great loss ன்னு கூட போடலாம். இட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. Okay. He exclaimed sorrowfully that it was a great loss. Okay. Did you understand this direct and indirect speech topic fully? Whether you having any doubt? இல்லக்கா. If you have any doubt, you can ask to me now surely. I will clear all your doubts. இல்லக்கா. No doubts. Okay. In the next class, we can see about the direct and indirect speech changes. It will help you to answer correctly. Okay. So, in the direct and indirect speech changes வந்து டேப்லெட் காலம் போட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து இன்னும் எக்ஸசைஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கரெக்டாக இருக்கும். ஓகே. So in the next class, I will ask the question to you and you need to write the correct answer or you need to answer to me correctly. Okay. As well as I will also teach about the direct and indirect speech changes. So in the next class, we are going to see about these two items. Okay. Okay, sir. Okay. So I think you understood the topic very clearly. Yes, sir. Okay.